வாழ்நாளில் பார்த்து பழகிய நம்பி பயணிச்சுக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய தத்துவ பேர்வழி நல்லக்கண்ணையா. நல்லக்கண்ணையாவுக்கும் அவரோட ஊருக்கும் என்னோடய ஊருக்கும் இடையில ஓடினது ஒரே ஒரு தண்டவாளம் தான். அந்த தண்டவாளத்துக்கு அந்த பக்கம் அவர் வாழ்ந்திருக்காரு, அதுக்கு இந்த பக்கம் நான் வாழ்ந்திருக்கேன். சென்னையில் பரியேறும் மாலுக்கு அப்புறம் அவர் பரியேறும் மால் ரிலீஸ் ஆன நாட்கள்லேருந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த நாட்களில் அவர் பேசினது எல்லா வார்த்தைகளும் நினைவில் இருக்கு எனக்கு. இத்தனை யுகங்கள் ஆனதுக்கப்புறம், இத்தனை வருடங்கள் ஆனதுக்கப்புறமும் இன்னும் மாறாமல் இருக்கிற, இன்னும் பிளவுபட்டு இருக்கிற மண்ணின் மீதும் மக்கள் மீதும் ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அதை மீட்டெடுக்கணும், அதை மாற்றணும்னு சொல்லி துடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி தான் தோழர் நல்லக்கண்ணையா. அவரோட மறைவு அப்படிங்கிறது ஒரு சாதாரண சொல்கிறது மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா என் வாழ்க்கையில், அதுவும் தென் மாவட்டத்தில் பிறந்த ஒருத்தனா சொல்கிறேன், தன்னோட வாழ்வின் கடைசி நாள் வரைக்கும் எந்த ஒரு சாதிய மத பெருமிதங்களோ, முக்கியமாக சொல்லப்போனால் சாதிய பெருமிதங்கள் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையை, எடுத்து தன் பக்கத்தில் வைத்துக்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையை, ஒரு மிகப்பெரிய தத்துவ வாழ்க்கையை வாழ்ந்து மறந்திருக்கிறார் தோழர் நல்லக்கண்ணு. ஒரு திருநெல்வேலிக்காரனா, ஒரு சிறைகுண்டத்துக்காரனா இவ்வளோ தூரம் பயணித்து வந்து அவரை பார்த்து அவருக்கு மரியாதை செலுத்திட்டு போகிறதுல என் வாழ்க்கையோட முக்கியமான பாகமாக, முக்கியமான ஒரு பங்காக, முக்கியமான நாளாக பார்க்குறேன். தோழர் நல்லக்கண்ணையாவோட புகழும் அவரோட தத்துவமும் அவரோட கனவுகளும் அத்தனையுமே நிறைவேறணும். ஐயா நம்மளுடனே இருக்கிறார். ஐயாவுக்கு என்னோட அஞ்சலியை சமர்ப்பித்திருக்கிறேன். நன்றி. நேற்றிலிருந்தே மனமும் எதுவும் சரியாக இல்லாமல் இருக்குது. ஏன்னா இந்த சில இழப்புகள் ஈடு செய்ய முடியாதது, தனிப்பட்ட நபர்களுக்கானது இல்லை. இது ஒரு சமூகத்துக்கானது. அண்டு நமக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்களை திரும்ப பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெருவாழ்வு வாழ்ந்திருக்காரு. எனக்கு ஐயாவுடைய நிறைய நல்ல நினைவுகள் இருக்குது. நான் ஒரு பத்திரிகையாளராக இருந்தப்போ இதே அலுவலகத்தில் அவரை பல முறை மீட் பண்ணியிருக்கேன், பல முறை சந்தித்து பேட்டி எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பேட்டியும் படிச்சுட்டு கூப்பிட்டு பேசி அவருடைய வீட்டுக்கு அழைச்சி இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சியான நிகழ்வுகள் அவர் கூட எனக்கு அமைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக எனக்கு அவரோட இருக்கிற நினைவுங்கிறது ஜெய்பீம் படம் வெளியான பிறகு அது அவருக்கு தனியாக திரையிட்டு காமிச்சோம். அப்போ அவர் ஒரு வார்த்தையை பேசுகிற இடத்துல இல்லை, உடல்நலம் இருந்தார். ஆனால் நான் பார்க்கணும்னு தியேட்டருக்கு வந்தார். படம் முடித்த பிறகு என்னை கூப்பிட்டு என் கண்ணத்தை தர அந்த கணம் என் ஞாபகத்தில் இருப்பார். எப்பவும் எங்கள் ஞாபகத்தில் இருப்பார். ஒரு பெருவாழ்வு வாழ்ந்த ஒரு தலைவரை ரொம்ப மரியாதையோடும் வணக்கத்தோடும் ரொம்ப நன்றியோடும் நம்ம விடை கொடுத்தாலும் இமயம் தரிந்தது, இதயம் வெடித்தது. பேரன்புக்கும் மரியாதைக்குரிய எனது ஐயா அவர்கள் பேரும் புகழோடு வாழ்ந்தார்கள். இமயம் முதல் குமரி வரை அவர்கள் பேர் நிலைநாட்டப்படும். கட்சிக்காக இல்லை, ஜாதி மதம் கொள்கை எதுவும் இல்லாமல் நல்ல சிந்தனையோடு பயனாற்றியவர். எதையும் எதிர்பார்க்கில்லாத, கலங்கம் இல்லாதவர், கவனம் இல்லாதவர், நல்லவர், வல்லவர், மண்ணின் மைந்தன், மனிதநேயம் உள்ளவர். யாரிடமும் பெறுவதில்லை, தருவதை தவிர. இத்துடன் என்னுடைய சிற்றுரை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். RNK என்று எல்லோராலும் பாசத்தோடு அழைக்கப்படுகின்ற அருமை தோழர் நல்லகண்ணு அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவருக்கும் எனக்கும் இருந்த அந்த தொடர்பு, அவர் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த தோழர் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். அங்கு ஒரு காலையில் ஒருவர் கையில் பணப்பையுடன் இறங்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்போது கூட வந்த ஒருத்தர், இவ்வளவு பணத்தை கையில் வச்சிருக்கீங்களே, நீங்கள் ஒரு ரிக்ஷாவில் போகலாம்ல அப்படின்னு. இல்லை, இது எங்கள் தோழர்கள் வசூல் பண்ணி கொடுத்த பணம், அதை நான் எடுத்து ரிக்ஷா வண்டிக்கு பயன்படுத்தக்கூடாது, அதனால் நான் நடந்தே என்னுடைய கட்சி அலுவலகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னவர் தான் தோழர் பா. ஜீவானந்தன். அவருடைய வழியில் வந்த தோழர் நல்லகண்ணு அவருக்கு கொடுத்த அந்த 1 கோடி ரூபாய் நிதியை மீண்டும் கட்சிக்கே கொடுத்தது. இது வளர்ந்து வருகின்ற அரசியலில் ஈடுபடவிருக்கின்ற இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடம். நானும் தோழர் நல்லகண்ணு, தோழர்
என் வரதராஜன் ஆகிய மூவரும் தேனியில் ஒரு மத நல்லிணக்க விழாவுக்கு கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருந்தோம். அப்பொழுது நான் தேனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அங்கே போய் நம்ம ஆட்டோவில் இறங்கினா நம்மளை தப்பாக நினைப்பாங்க, ஒரு மாதிரி கீழ்த்தரமாக நினைப்பாங்கன்ட்டு ஒரு காரை புக் பண்ணி அந்த காரில் நான் வந்துட்டு இருந்தேன். அப்போ வழியில் நடந்து வந்துட்டு இருந்தார் தோழர் நல்லகண்ணும் தோழர் என் வரதராஜன். அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம ஒரு பெரிய பட்டிமன்ற நடுவர், நம்ம காரில் போய் இறங்கினா தான் நமக்கு மரியாதைன்னு. ஆனால் அத்தனை ஆண்டுகள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட வீரர்கள், மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் தேனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு நடந்தே வந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு இனிமேல் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி எளிமையாக இருக்கணும், ஒரு மேடைக்கு போனால் முன் வரிசையில் உட்காரணும், ஒரு பெரிய பெரிய வசதியான வாழ்க்கையை வாழணும், ஒரு காரில் தான் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை எனக்கு முறியடித்து, வாழ்க்கையில் எப்பயுமே எளிமையாக இருங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை மக்கள்கிட்ட கொண்டு செல்லும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்திய ஒரு தோழர் நல்லகண்ணு. அவர் வாழ்க்கையில் 101 ஆண்டுகள் வாழ்ந்து தன்னுடைய உடலையும் கடைசியாக மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும், அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளையும் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு அற்புதமான தலைவர். அவர் தலைவர் அல்ல, எல்லோருக்குமான தோழர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தோழரினுடைய இழப்பு இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவரை இழந்து வாடும் அவருடைய கட்சியினுடைய தோழர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் அவருடைய வாழ்க்கை அவர் படமாக இருந்தாலும் அவர் எல்லோருக்கும் ஒரு பாடமாக இருப்பார். என் பேர் முகமது ரஃபி. தமிழ்நாடு அரசு சிறுபான்மை ஆணையத்தின் உறுப்பினராக இருக்கிறேன். தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவராக செயல்படுகிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தோழர், இந்தியாவின் சுதந்திர போராட்ட கடைசி தியாகி ஐயா நல்லகண்ணு அவர்கள் மறைவு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்டோர், சிறுபான்மை எல்லா மக்களுக்குமே இது பேரிழப்பாகும். எப்படி அவர்கள் தாய் தந்தையர் 100 ஆண்டுகள் தூய்மையான அரசியலை விட்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு அரசியலில் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். அவர்கள் பெற்றோர்கள் எப்படி நல்லகண்ணு என்று பெயர் வைத்தாரோ, எதை நினைத்து அவர்கள் பெயர் வைத்தாரோ, அது மாதிரி 101 ஆண்டுகள் நல்லகண்ணுவாகவே வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் சார்பாகவும் அவருக்கு இரங்கலை தெரிவித்து, இந்த நாட்டில் அவருடைய கொள்கைகளை, தூய்மையான நேர்மையான அரசியலை வருகின்ற கால மக்கள், இளைஞர்கள் அவர்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் வைத்து ஆழ்ந்த இரங்கலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடதுசாரி தோழர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்று நல்லகண்ணு ஐயா அவர்கள் மறைந்து விட்டதாக செய்தி தமிழகம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அந்த நல்லகண்ணு ஐயா அவர்கள் அரசியல்வாதி, அதையும் தாண்டி மக்களுக்காக, நாட்டுக்காக பல தியாகங்கள் செய்தவர். இப்போ அவர் இறந்ததுக்கு பிறகுதான் நிறைய பேர் ஐயா அவர்களுடைய புகழை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஏன் அவர் மீசை கூட வைக்கல அப்படின்றதுக்கான காரணம் கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் அறிந்தது, தமிழக அரசு விருதான தமிழர் விருது, அம்பேத்கர் விருது, இதையெல்லாம் வாங்கியவர். அது மட்டுமல்ல,
10 லட்சம் அரசாங்கத்தால் 10 லட்சம் பணம் நம்ம நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு கொடுத்தப்ப கூட அந்த பணம் எனக்கு வேணாம், அந்த பணம் எனக்கு வேணாம் அப்படின்னு மறுபடியும் தமிழக அரசுகிட்டே திருப்பி கொடுத்தவர். அப்படி ஒரு மாமனிதர். ஆனா இப்ப உள்ள காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்க 5 ரூபாய்க்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு அதை 1000 போட்டோ எடுத்து கோடிக்கணக்கான பேர் பார்க்கணும், நானும் சமூக சேவை செய்கிறேன் அப்படின்ற ஒரு கீழ்த்தனமான எண்ணம் உள்ளவர்கள் தான் இப்ப இருக்கிறது. ஆனா ஐயா அவர்கள் அந்த 10 லட்சம் அப்ப அது ஒரு 10 கோடிக்கு சமம். அந்த பணம், அந்த பணத்தை கூட மக்களுக்கு தான் பயன்படுத்தணும் என்கின்ற ஒரு எண்ணத்துல திருப்பி கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர். அதனாலதான் ஐயா அவர்கள் பிறக்கும் போதே அவரது தாய் தந்தை அவருக்கு நல்ல கண்ணு அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, நீங்க விட்டு சென்ற அந்த பாதையை நாங்க இன்னும் பல தோழர்கள் அதை தொடர்வோம். இறந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அந்த வார்த்தைக்கு பொருத்தமான மனிதர் என்றால் அது நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் தான். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். ஐயா நல்ல கண்ணுக்கு வீர வீர வணக்கம். வணக்கம். ஐயா வீரர்களுக்கு நல்ல வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ஒரு அர்ச்சந்திரனை நம்ம இழந்திருக்கிறோம். மீண்டும் ஒரு அர்ச்சனை கண்டிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் வருவார்கள், வருவார்கள், வருவார்கள். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர